சாமி, வருகின்ற தை மாதம் 2/2/2025 வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு என்னென்ன யாகமெல்லாம் பண்றோம், அந்த யாகங்கள்ல கலந்துக்கிறவங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் சாமி? நாங்க இங்க வராகி அம்மனுடைய யாகங்கள் மட்டும் எப்போதும் பண்ணல. அதுல நிறைய யாகங்கள் சேர்த்து பண்றோம். அதுல வராகி அம்மன் யாகத்தை முதல்ல செஞ்சுட்டு, அடுத்து அந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன என்ன குறை இருக்கோ அந்த குறைகளை நிவாரணமாக்குறதுக்குரிய என்ன யாகங்கள் உண்டோ அதை செஞ்சுக்கணும். இப்பொழுது வருகின்ற இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில மகாலட்சுமி கடாசரத்தை பெறக்கூடிய, தொழில இருந்த தடைகள் நீங்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் சாந்தியாகி நிம்மதியாக குடும்பங்களை சந்தோஷமாக சுபமங்கலம் பெறக்கூடிய அளவுக்கு உரிய மகாலட்சுமி யாகம் ஒன்று பண்றோம். கருத்துரியங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்து விடுதலையாகிறதுக்காக சொர்ணலட்சுமி யாகம் பண்றோம். சொர்ண பைரவருடைய யாகம் பண்றோம். இந்த யாகங்கள் முடிந்தது பிறகு வராகி அன்னைக்கு எப்போதும் செய்யக்கூடிய வராகி அன்னையுடைய யாகம் பண்றோம். அந்த யாகத்துல கந்திஷ்டி நிவாரணங்கள், சத்துருக்களார உள்ள தொல்லைகள் நீங்குதல், சரீரத்தில் இருக்கக்கூடிய பீடைகள், கஷ்டங்கள், நோய்கள் நீங்கிறது, தடைகள், எடுத்த காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குதல், இந்த மாதிரி துன்பங்களான நிவாரணமாகக்கூடிய பலன்கள் கிடைக்கும். இந்த மகாலட்சுமி, சுரலட்சுமி யாகங்கள், இந்த மாதிரி யாகங்கள் கலந்துக்கிட்டவங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள், வீட்டுக்குள்ள வறுமையை தாண்டவமாடக்கூடிய நிவாரணம், எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணம் கிடைப்பதை போன்ற விஷயங்கள், அடுத்து நம்ம எடுத்த காரியங்கள்ல தடையாக இருக்கக்கூடிய தடைகள் நிவாரணமாகக்கூடியது, நம்ம போட்டிருக்கக்கூடிய நகைகள், தங்கங்கள், இது நம்மளை விட்டு போனா திரும்ப வரக்கூடிய போது இந்த மாதிரி உள்ள விஷயங்களை இந்த பலன்கள் கிடைக்கும். சொர்ண பையனுடைய யாகத்துல பாத்தீங்கன்னா தங்கத்தால இருக்கக்கூடிய குழப்பங்கள், தங்கமே சிலவங்களுக்கு சேராம இருக்கும், தங்கங்கள் வீட்டுல தங்காம இருக்கும், வச்சிருக்க பொருளை நகைகளை அடவு வச்சிருப்பாங்க, திரும்ப கிடைக்காம இருக்கும். இந்த மாதிரி துன்பங்கள்ல இருந்து அவங்களுக்கு நிவாரணமாக்கி அவங்களுடைய தங்கங்கள், பொண்ணு அவங்களை சேர்றது மாதிரி சொர்ண பைரவர் யாகங்களை இந்த வர பஞ்சமி பூஜையில செய்யும். சரிங்க சாமி.